ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு 5 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு எந்த விதமான கோடிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கோடிங் ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. கோடிங் கற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வே இது கொடுக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். எந்தக்கு அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனியில் வந்து 90% ஆஃப் த ஒரு டீம்ஸ் வந்து கோடிங் ரிலேட்டட் டீமாக இருக்காது. எந்தக்கு அப்படின்னா நிறைய டீம் ஃபங்க்ஷனல் டீமாக இருக்குது, கொஞ்சம் டீம்ஸ் மட்டும்தான் டெவலப்மெண்ட் டீமாக இருக்குது. டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா அப்படின்னா எது டெவலப்மெண்ட் இருக்குது? ஏஎம்எல் டீம் இருக்குமா, இல்லை ஜாவா டெவலப்மெண்ட் டீம் இருக்குமா, இல்லை .NET டீம் இருக்குமா, அப்புறம் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் இருக்குது. ஆனால் நீங்கள் நான் டெக்னிக்கல் டீம்ஸ் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா ஐஏஎம் டீம் வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம் வரும், ஐடி டீம்ஸுங்க அப்படின்ட்டு வரும், செக்யூரிட்டி டீம்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய டீம்ஸுங்க இருக்குது. இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட் டீமுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதே லெவல் ஆஃப் ஃபோக்கஸ் இதுக்கு ஒரு கம்மி டைம் கொடுத்தீங்கனாலே போது நீங்கள் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறதுக்குள்ளே இதையும் கற்றுக்கலாம். உங்களுக்கு கோடிங் பிடிக்காதுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கூடி சீக்கிரத்தில் இதை கற்றுக்கலாம். அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே ஒரு ஜாப்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன வேலை செய்வாங்க, அவங்க எவ்வளோ பேக்கேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த ஒரு டீம்ஸில் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறேன். லெட்ஸ் கன்டினியூ தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎம் டீம். ஐஏஎம் டீம் அப்படிங்கிறது வந்து ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு எம்ப்ளாயி போகிறாங்க, இல்லை அதுலேருந்து எக்ஸிட் ஆகி வராங்க அப்படின்னா, ரிசைன் பண்ணி வராங்க, இல்லை கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணி தூக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஆக்சஸ் எல்லாத்தையுமே இந்த டீம் மட்டும்தான் மேனேஜ் பண்ணு. இப்போ ஒரு கம்பெனி ரிலேட்டட் சர்வர்ஸாக இருக்கட்டும், இமெயில்ஸாக இருக்கட்டும், அப்புறம் சாட்டிங் ஆப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு போகும் இல்லையா, ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி நிறைய வரும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே இவங்க தான் பொறுப்பு. உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு டிக்கெட் நீங்கள் ரைஸ் பண்ணணும். இவங்களோட டீம் அதை ப்ராசஸ் பண்ணி உங்களோட மேனேஜர் அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு அந்த ஒரு ஆக்சஸை உங்களோட கம்ப்யூட்டர் கொடுப்பாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீம் அப்படின்னு நான் சொல்வேன். இவங்க க்ளோஸ்லி வந்து ஹெச்ஆர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹெச்ஆர் தான் இல்லையா ஹையர் பண்ணுறது, அப்புறம் ஃபயர் பண்ணுறது. ஹெச்ஆர்ஸ் வந்து ஹையர் பண்ணாங்க அப்படின்னா இவங்க கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட லிஸ்ட் ஆஃப் பீப்பிள் கொடுப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஜிமெயில் ஆக்சஸ் கொடுங்க அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் இவங்க ஆக்சஸ் கொடுப்பாங்க, ரிமூவும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ரொம்பவே பவரும் இருக்குது. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க சிஸ்டமில் அப்படிங்கிறது கூட இவங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அவங்க இதெல்லாம் வேலைகளையும் செஞ்சுட்டு போவாங்க. அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ பேக்கேஜ் அப்படின்னா அவனுக்கு ஒரு 7 to 8 LPA ஸ்டார்டிங்கில் கிடைச்சிச்சு. இப்போ ஒரு 10 மேலேயே கிடைச்சிட்டு இருக்குது. ஒரு 2 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்குது அவனுக்கு. ஓகேவா? இது வந்து பேக்கேஜ் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பேக்கேஜ் எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பட்ஜெட் பொறுத்து டிசைட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி ப்ராடக்ட் பேஸ்டு நிறைய பட்ஜெட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ரோல்ஸ், இந்த ரோலுக்கு இவ்வளோதான் அப்படின்னு எந்த ஒரு கம்பெனியிலும் ஃபிக்ஸ் இல்லை. ஒரு டெவலப்பராக நீங்கள் ஒரு கூகுளில் போய் ஜாயின் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 LPA கூட கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் ஒரு டெவலப்பராக ஸ்டார்ட் அப்பில் போய் ஜாயின் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 to 3 LPA கொடுக்குற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி பேக்கேஜ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு எந்த கம்பெனியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் உங்களுக்கு பேக்கேஜ் டிசைட் ஆகும். டிஃபிகல்ட்டி லெவலும் இன்டர்வியூ டிஃபிகல்ட்டி லெவலும் அது மேலே தான் டிசைட் ஆகும். கூகுள் இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஸ்டார்ட் அப்பில் ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதர் பேசிஸ் மேலே தான் உங்களுக்கு பேக்கேஜ் டிசைட் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி ரோல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் ரோல். செகண்ட் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி டீம் அவங்க என்ன வேலை செய்வாங்க அப்படின்னா இந்த ஹார்ட்வேராக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இது ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்து அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம போகலாம். ஒரு சாஃப்ட்வேரை நம்மளோட சிஸ்டம்க்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம போவோம். அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டை ரைஸ் பண்ணுவோம். டிக்கெட்டு அவங்க பார்த்துட்டு நம்மளோட ரிக்வயர்மெண்ட் எல்லாம் புரிஞ்சுட்டு நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜாவா இல்லை அப்படின்னா என்னோட லேப்டாப்பில் அதுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறதெல்லாம் அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளால ஓனாக இப்போல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது நம்மளோட கம்பெனி லேப்டாப்பில். எதுக்கு அப்படின்னா அதுக்கு அட்மின் பர்மிஷன்ஸ் உங்களை கேட்பாங்க. அதெல்லாம் அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ப்ரொஜெக்டர் ஒர்க் ஆகலை, இல்லை ஒரு லேப்டாப் ஒர்க் ஆகலை, ஒரு மைக் ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. புது லேப்டாப்பு கொடுக்குறதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிலேட்டட் வேலைங்கெல்லாம் ஐடி டீமில் செய்வாங்க. இவங்களுக்கு கூட ஒரு இனிஷியல் லெவலில் ஒரு நல்ல பேக்கேஜோ கொடுப்பாங்க. ஒரு 10 LPA நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா இது கூட அவ்வளோ நான் சொன்ன மாதிரி கம்பெனி பேசிஸ் மேலே இது டிசைட் ஆகிட்டு போகும். பேக்கேஜுங்கிறது பட்ஜெட் பேசிஸ் மேலே. அதனால பேக்கேஜ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 4 to 5 LPA நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. as a fresher நீங்கள் ஸ்விட்ச் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் பேக்கேஜவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் செகண்ட் திங், செகண்ட் ரோல். தேர்ட் ரோல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெவப்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் டீம் அப்படின்னு சொல்லுவோம். டெவப்ஸ் டீமில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அவங்க என்னென்னலாம் வேலை செய்வாங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டீமில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதையே அவங்ககிட்ட கொடுத்து தான் டெப்ளாய் பண்ண வைக்கணும். எதுக்கு அப்படின்னா அவங்ககிட்ட தான் எல்லா ஒரு AWS ஆக்சஸாக இருக்கட்டும், குபர்நெட்டிஸ் ஆக்சஸாக இருக்கட்டும், இது எல்லா ஒரு டெப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்மோட ஆக்சஸ், அப்புறம் எந்த ஒரு லெவல் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு எங்கே டெப்ளாய் பண்ணணும், பைப்லைன்ஸ் எழுதுறது, ஸ்கிரிப்ட்ஸுங்க எழுதுறது, டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஏன்னாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா
டவுன் ஆச்சுனாலாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. இப்போது பெரிய பெரிய கம்பெனிஸில், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லலாம் எல்லாமே நீங்களே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸ்டார்ட் அப்பில் தான் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் டெவலப்பர் ஆனீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட்டு நீங்கள் தான் பண்ணணும், டெஸ்டிங்கு நீங்கள் தான் பண்ணணும், டிப்ளாய்மெண்ட்டு நீங்கள் தான் பண்ணணும், மானிட்டரிங்கு, சப்போர்ட் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். ஆனால் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ள நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லாத்துக்குமே செப்பரேட் டீம்ஸ் இருக்குது. அதனால செப்பரேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் உங்களையும் நான் ட்ரை பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸுங்க எப்படி எழுதுறது, CI/CD ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி எழுதுறது, இது எல்லாம் நீங்கள் கற்றுட்டீங்க அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் AWS பற்றி அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது டெப்ளாய் பண்ணுறது, இது பற்றியெல்லாம் நீங்கள் கற்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூட ஒரு டெப்ளாய்மெண்ட் டீமுக்கு டெவாப்ஸ் டீமுக்குள்ளே நீங்கள் போயிட்டு போகலாம். ஓகேவா? இது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டீம், இன்ஃபோசெக் டீம் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபோசெக் டீம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டீம். இப்போ ஒரு செக்யூரிட்டி அலர்ட்ஸுங்கெல்லாம் அவங்க கிட்ட தான் வரும். இப்போ ஒரு கம்பெனிஸில் வந்து நீங்கள் இல்லீகலாக ஏதோ ஒரு சிஸ்டமில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டன அலர்ட் போயிரு. அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி எந்தக்கு இது டவுன்லோட் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சர்வர் டவுன் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு க்ளீனாக அலர்ட் போயிரு. அப்புறம் ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு க்ளீனாக மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு பாட் அக்கௌண்ட்டில் ரொம்பவே ரன் ஆகிட்டு இருக்குது, ஏதோ ஒரு இல்லீகலாக ஒரு ரொம்பவே AWSல கன்சியூம் பண்ணிட்டு இருக்குது, இப்போ பக்கா லாகின் ஆகுது, பட்டு லாகின் ஆகுது, பட்டு எக்ஸிட் ஆகுது, இந்த மாதிரிலாம் ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டடு, நெட்வொர்க் ரிலேட்டடு இந்த மாதிரி வேலைங்களெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டமில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பென்ட்ரைவ் எல்லாம் குத்தி எதாச்சும் டேட்டா எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் போயிரு. இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கேட்பாங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டீம். உங்களோட சிஸ்டமில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, என்னென்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிரு. ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செக்யூரிட்டி டீமில் செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹரிஷ் அப்படின்ட்டு அவன் இருக்கிறான். அவனுக்கும் அவ்வளோதான் 8 to 10 LPA. எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹையர் பேக்கேஜ் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் ஆகிறீங்கன்னா 3 to 4 LPA இருக்குது. ஒரு மிட் ரேஞ்ச் கம்பெனியில் ஜாயின் ஆகிறீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 LPA நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் 4th ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 5th ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங் டீம் அப்படின்னு சொல்லுவேன். இதில் மேனுவல் டெஸ்டிங் அப்புறம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்ட்டு வந்துட்டு போகும். இது பற்றி நீங்கள் கற்றுக்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரு. இப்போ டெவலப்மெண்ட் டீம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எல்லா ஒரு சாஃப்ட்வேரும் அவங்க டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பேசிக் டெஸ்டிங் எல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. இதில் ரொம்ப விதமான டெஸ்டிங் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் டீம் தான் பண்ணுவாங்க. நம்மளோட சாஃப்ட்வேரை அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள டெஸ்டிங் எல்லாம் பண்ணி தரோவா. ஸோ இது ஒரு டீம். இதை பற்றி நீங்கள் கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் கூட ரொம்பவே வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அல்டிமேட்லி நம்ம என்ன வேணும், நம்மளுக்கு ஒரு ஜாப் வேணும், அவங்க பே பண்ணுவாங்க, நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு போவோம். நம்ம என்ன ஏதோ ஒன்று பெருசாக சாதிக்கணுன்ட்டு ஜாபுக்குள்ள போகிறதில்ல. நம்மளோட சேலரி வாங்கணும், நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணணுங்கிறதுக்கோசரம் தான் வேலை செய்கிறோம் இல்லையா? அதனால எந்த வேலையும் எல்லா வேலைக்கும் அதற்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. கம்பெனியில் எந்த ஒரு டீம் இல்லை அப்படின்னாலும் கம்பெனி ரன் ஆகாது. அதனால எல்லா ஒரு டீம்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் வேல்யூ கொடுங்க. எதுக்குன்னா நான் அந்த மிஸ்டேக்கும் பண்ணேன். ஒரு காலேஜ் டேஸில் இருக்கும்போது டெவலப்பர் மட்டும்தான் ஆவேன் அப்படின்னால உட்காந்துட்டு வந்தேன். இப்போ என்னோட மைண்ட் செட் என்னவா இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு பேக்கேஜ் இப்போ எனக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ சேம் லெவல் ஆஃப் பேக்கேஜ் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வேற ஒரு டீமில் கூட கற்றுட்டு வேலை செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கிறேன். நீங்களும் ஒரு அந்த மைண்ட் செட் கூட வந்துட்டீங்கனாலே போது உங்களுக்கு நேரோவாக நீங்கள் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா, இல்லை நான் AI இன்ஜினியர் தான் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா க்ளீனாக கற்றுக்கங்க, ஃபுல்லாக லர்ன் பண்ணுங்க. அதில் எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் என்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஏதோ ஒரு ஜாப் வேணும், நீங்கள் வேலை செய்யணும், சேலரி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரவாக இருக்காதீங்க. இந்த மாதிரி வேறு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு வந்துட்டு போகும். அப்படின்னா நிறைய பேர் இந்த ஒரு ஜாப் ரோல் இந்த ஒரு ரூட்டில் போகிறது கம்மி. எதுக்கு அப்படின்னா டெவலப்பர் தான் ஆவேன் அப்படின்னு ரொம்ப பேர் ஃப்ரெஷர்ஸ் போகிறதுனால இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்க ரொம்பவே இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் டீம்ஸ் அப்படின்னு வரும். இப்போ இது வந்து டெவலப்மெண்ட் டீம் தான். ஜாவா வச்சோ பைத்தான் வச்சோ வெப்சைட் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுவாங்க, செலனியம் யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் பற்றி, ஆட்டோமேஷன் டூல்ஸ், UI பாத் இது பற்றி படிக்கிறதுனால படிங்க. ஆட்டோமேஷன் டீம்ஸுங்களுக்கும் ரொம்பவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. RPA டீம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொபாட்டிக்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்குவாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே ஏதோ ஒன்று மேனுவலாக வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எக்ஸல் ஷீட் வேலைங்க, அது எல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சு ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. இது பற்றி கூட நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸுங்களுக்கும் ரொம்பவே வாய்ப்பு இருக்குது வெளியே. இதில் எந்த டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. எந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு எதில் ரொம்ப டவுட் இருக்குதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் இன்புட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸுவே ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கூட பண்ணலாம், உங்களுக்கு ரியலாகவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ என்ன இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் என்னால் முடிஞ்சளவு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in next video. கார்த்திக்.